மாநில தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அளித்த அந்த டேட்டாவின் அடிப்படையில் சோஃபார் 92.04% படிவங்கள் விநியோகம் செஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மொத்த வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 5,90,13,184 வாக்காளர்களுக்கு படிவம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனால் இன்னும் இந்த எஸ்ஐஆர் படிவம் தொடர்பான குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு கள நிலவரமாக, கள யதார்த்தமாக எப்படி பார்க்குறீங்க? கள நிலவரம்னு சொல்லி பார்த்தா, பெங்களூர்ல வாழ்ந்த ஒரு நண்பர் வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆகி தன்னுடைய சொந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு. அவர் தமிழ்நாட்டில் தான் ஓட்டரா இது வரைக்கும் இருந்திருக்காரு, இப்பயும் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னது வீடு வீடா போய் ஒன்றும் விநியோகிக்கல சார், ஒரு பொது இடத்துல உட்காந்துட்டு வாங்க எல்லாரும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது கள யதார்த்தம், இது மாதிரி பண்றாங்கிறது. இந்த நீங்க கேட்குறீங்க எஸ்ஐஆர் குழப்பம் யாருக்கு, குழப்புவது யார் அப்படின்னு. இந்த எஸ்ஐஆர்ல முதல்ல 2 இருக்கு. அதாவது சட்டப்பூர்வமாக சரியாங்கிறதும் சட்டப்பூர்வமாக சரியான ஒன்றை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது 2 அம்சம் இருக்கு. இப்ப இந்த எஸ்ஐஆர் 2002 நடந்த எஸ்ஐஆரே சட்டப்பூர்வமானது அல்ல. ஏன்னா நம்முடைய நாட்டுடைய சட்டம் எல்லா சட்டமும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், அது முதல் கண்டிஷன். அடுத்தது, அப்படி ஒரு சட்டம் போடும்போது அந்த சட்டத்துக்கு ரூல்ஸ் போடும்போது அந்த ரூல்ஸ் சட்டம் எதை சொல்லுதோ அதை சார்ந்துதான் இருக்க வேண்டும், அதுக்கு மேல போகக்கூடாது. ரெண்டாவது, அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி இந்த சட்டமும் ரூல்ஸும் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு மேற்கொண்டு என்னமும் செய்யக்கூடாது. இப்போ செக்ஷன் 21(3 நினைக்கிறேன், அதுல என்ன சொல்லியிருக்கேன், செக்ஷன் 21(2 என்ன சொல்லியிருக்கு, தேர் வில் பி பீரியாடிக் ரிவிஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. 21(3 என்ன சொல்லுது, ஒரு கான்ஸ்டிடியூன்சிலையோ ஒரு தொகுதியிலோ அல்லது ஒரு தொகுதியின் ஒரு பார்ட்லையோ நீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணலாம். அப்படி பண்ணுவதற்காக என்ன காரணங்கள் இருக்கின்றன என்று முதலில் கூற வேண்டும். இது ரொம்ப கிளீனா சொல்லியிருக்கு. இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் ரோல் இன்னைக்கு ஸ்டேட் பூரா பண்றாங்களே, பீகார் பூரா பண்ணாங்கல்ல, இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல, சட்டத்தின்படி பார்த்தா அது எல்லாமே சட்ட விரோதம், அதுல சந்தேகமே கிடையாது. நான் முதல்ல சட்டத்தை பற்றி மட்டும் பேசுறேன், அதுக்கப்புறம் நடைமுறையை பத்தி பேசுறேன். இது சட்டத்தின்படி அது தப்பு. அடுத்து பிஎல்ஓ இவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல, இது சட்டத்தின்படி தப்பு, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இயற்றப்பட்ட பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஎல்ஓ அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் கிடையாது. சரி, மூணாவது இந்த நடைமுறைப்படுத்துறதை பத்தி பார்ப்போம். இந்த ஃபார்ம் 4 ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஃபார்ம் 4ல என்ன சொல்லணும்னா, ஃபார்ம் 4ல கீழே சொல்லணும், issued in accordance with section such and such of representation of people's act அப்படின்னு இருக்கணும். இது சென்னையிலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, அது பிளாங்கா இருக்கு, இதுல எதுவுமே இல்லை, யாராவது கோர்ட்டுக்கு போறான்னு இந்த ஃபார்மே செல்லாது. இதுதான் உண்மை. சரி, இதை அரசியலாக்குவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை அரசியலாக்குனது தேர்தல் ஆணையம். இதுல பீகார்ல நாங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சவங்க, இந்த திருக்கல்யாணத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்கள் தான். முதல்ல ஏகப்பட்ட போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய், அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு ரொம்ப ஜென்டிலா அவங்களை கையாண்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, தே ஷுட் பி சுப்ரீம் கோர்ட் மாதிரி இந்த தேர்தல் ஆணையமும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ங்கிறது பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், இன்கம் டேக்ஸ் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆனா இவங்க பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்ல, தேர் ஆர் செப்பரேட் ஃபோர்ஸ் பை தெம்செல்ஃப். அதனால அவங்கள்ட்ட ஜென்டிலா சொன்னாங்க, நீங்க எடுத்துக்கலாமே, ஆதார் கார்டை ஏற்றுக்கலாமே அப்படின்னு அந்நியாரம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க சரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு டிலேட் ஆகி இப்போ அதை பற்றின விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். அதில் நிறைய மீனிங்ஃபுல் கொஸ்டின்ஸ் நிறைய எழுப்பப்பட்டிருக்கு. இந்த பீகார் தேர்தலுக்கு எத்தனை பேர் டீல் பண்ணாங்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி இருக்கு. அவங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதில் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஐடென்டிட்டிக்குன்னு சொல்லி வர்றதுலாம் பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன் சொன்னாங்க, அவங்களுடைய காரணம் என்னவா இருக்கும், பீகார்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர் இங்க பல வருஷங்களா ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு அங்க நார்மல் ரெசிடென்ஸ் இல்லைன்னு போயிருச்சு, ஓட்டு உரிமை போயிருச்சு. அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படை கடமை என்ன, வாக்களிக்கும் உரிமை பெற்ற எந்த ஒரு இந்திய குடிமகனும் அந்த வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடக்கூடாது. அதனாலதான் நாங்க அந்த எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை இங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக தான் தெரியுது. அப்போ எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு, இந்த யூபியில இருந்து இங்க வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் அந்த வாக்களிக்கிற உரிமை கிடையாதா? பெங்கால்ல இருந்து இங்க வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த வாக்களிக்கிற உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லை அங்கேயெல்லாம் நாங்கள் இன்னும் எஸ்ஐஆர் பண்ணல, பீகார்ல மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு, உங்களை யார் பீகார்ல மட்டும் பண்ண சொன்னது? இந்தியா பூரா ஏன் பண்ண முடியாது உங்களால? இன்னைக்கு 8 மாநிலம் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? பிஜேபி ஆளாத மாநிலங்களா சூஸ் பண்ணியிருக்கீங்க.
நான் வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்த்திருக்கேன். அங்க நிஜமாவே வந்து இந்த ஃபாரின் ப்ராப்ளம் இருக்கு. இந்த எங்களுக்கு வந்து லேண்ட் பார்டரும் இருக்கு, ரிவர் பார்டரும் இருக்கு. லேண்ட் பார்டர் அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னா சரி, நாங்க வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டியது இந்திய உள்துறை அமைச்சகம். அவங்க இதை பண்ணணும். அது மாநில அரசுடைய கடமை கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நீங்க வந்து அந்நேரம் இன்னொன்னு, ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பதற்கான உரிமையோ கடமையோ தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளீனா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. கவுஹாத்தி ஹைகோர்ட்டுடைய இதை வந்து ஆர்டரை வந்து அப்ஹோல்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை மீறி இவங்க வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு விசேஷமா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், வெஸ்ட் பெங்காலை விட அந்த பிரச்சனை தீவிரமா இருக்குது அசாம்ல தானே? வெஸ்ட் பெங்கால்ல இந்த பிரச்சனை பெரிய ஒரு போராட்டமே நடந்து AASU ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மாணவர்களா சேர்ந்து இந்திய நாடு இளையவர் நாடு, அம்பிகள் இனிமேல் அரும்புவதில்லை, அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்கல்ல. AGU ஒரு அரசியல் கட்சியை தோற்று வச்சு ஆட்சியை பிடிச்சாங்கல்ல. அந்த அளவுக்கு அங்க வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த வெளிநாட்டவர்கள் இங்க வர்றாங்கிறதானே. அந்த ஸ்டேட்லயே என்ன பண்ணாம இருக்கீங்க? அதனால இன்னொரு கேள்வியும் சில பேருக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற வலுவான ஐயத்தை எழுப்பும் விதமாக தேர்தல் ஆணையம் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து மத்த யார் அரசியலாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அரசியலாக்குறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் அரசியலாக்கும். அரசியல் கட்சிகள் அரசியல் தானே செய்யணும். அவங்க ஏதாவது நேர்மையற்ற அரசியல் செஞ்சா நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். நீங்க 4 அரசியல் கட்சியை சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பியிருக்காங்க இந்த பிரச்சனையை, விடுதலை சிறுத்தைகள் எழுப்பியிருக்காங்க. எல்லாருமே இந்த பிரச்சனை எழுப்பதான் செய்யறாங்க. இந்த பிரச்சனையில் உள்ள குறைபாடுகள் என்னன்னு காண்பிக்கத்தான் செய்யறாங்க. அது ADMK மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, இல்ல இதுக்கு ஆதரவா நாங்க கோர்ட்ல கேஸ் போடுறோம். ஆனா கோர்ட்ல போகும்போது ஒரு பாயிண்ட் சரியான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான குறைபாடும் இல்லாம நீங்க SIR நடத்தணும்னு. இப்ப இது எதுக்குற அரசியல் கட்சிகளும் அதுதான் சொல்றாங்க. நீங்க நடத்துதுன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா அதை குறைபாடு இல்லாம நடத்துங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பேசினா, தமிழ்நாட்டிலிருந்து போன வேறு மாநிலங்கள்ல வேலை பார்க்கிற புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் அது பொருந்தும் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க.